நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 24, 25 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் யூஎஸ்ஆர்பை இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எவ்ரிடே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் நாங்கள் கொடுக்குற நிதியை வந்து நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ நிதி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ரூபாய் 6,490 கோடி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அந்த நிதியை வந்து நிறுத்திட்டாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமானது. வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். முதல்வர் மருந்தகம் திட்டம். இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம் பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மலிவு விலையில் மக்களுக்கு வந்து மருந்து வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகம் வந்து கொண்டு வந்தாங்க. எந்த தேதி அது வந்து ரொம்ப முக்கியம். 24/2/2025 வந்து திறந்து வச்சுருப்பாங்க இந்த முதல்வர் மருந்தகத்தை. இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சொல்லணுன்னா, நம்ம நார்மலாக வந்து மருந்து வாங்குகிறோம் இல்லையா, அந்த மருந்துகளுடைய விலையை விட 75% வந்து விலை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 274 வகையான மருந்துகள் வந்து கொள்முதல் செஞ்சு மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, மொத்தம் எத்தனை தொடங்கினாங்க? 1000 தொடங்கினாங்க. எந்த தேதியில் வந்து தொடங்கினாங்க? 24/2/2025. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து எங்கே தொடங்கினாங்க, அதுவும் வந்து நமக்கு முக்கியம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கம் சென்னையில். அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கம் சென்னையில் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து தொடங்கி வச்சாங்க. தொடங்கின பிளேஸும் முக்கியம். எந்த தேதியில் வந்து தொடங்கினாங்க, மொத்தம் எத்தனை தொடங்கினாங்க, இந்த 3ஐயும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம். அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்திய கண் மருத்துவம் உலக புகழ் பெற காரணமாக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பத்ரிநாத். அவர் தான் வந்து இருந்தார். அடுத்து பாருங்கள், பிஎம் கிசான் திட்டம். பிஎம் கிசான் திட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிகளுக்கு கடன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, விவசாயிகளுடன் சம்மந்தப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த பிஎம் கிசான் திட்டம். அடுத்து பாருங்கள், 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி. அது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், நாட்டின் உயரமான தங்க கோபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் லக்ஷ்மி நாராயண நரசிம்மா கோவில். அந்த கோவிலில் தான் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. லக்ஷ்மி நரசிம்மா கோவில் எங்கே இருக்குன்னா தெலுங்கானா. அங்கே தான் வந்து நாட்டின் உயரமான தங்க கோபுரம் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், மத்திய ஆய்வறிக்கை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் 8இல் 1 வந்து உடல் பருமன் பிரச்சனை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் வந்து 8இல் 1 உடல் பருமன் பிரச்சனை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 100 நாள் பிரசார திட்டம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், முக்கியமானது. 100 நாள் பிரசார திட்டம்னா என்னென்னா காசநோய் கண்டறியும் திட்டம் தான். சரிங்களா, கேட்கலாம், பிரசார திட்டம் வந்து எந்த நோயை கண்டறியும் திட்டம் அப்படின்னு கேட்கலாம், காசநோய். அடுத்து பாருங்கள், சென்னையில் புதிதாக குத்துச்சண்டை அகாடமி திறக்கப்பட உள்ளது. கேட்கலாம், தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து குத்துச்சண்டை அகாடமி வந்து திறக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம், சென்னையில். அவ்வளோதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.